ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய பவரை புரிஞ்சுக்க, அதாவது அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்குது. இல்லை, ஆம்ஸ்ட்ராங்கனை மீறி மெட்ராஸில் ஒரு விஷயம் நடந்துறாது. இப்போ வந்து சொன்னாங்களா, பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா வரலைங்க அப்படி இருக்கிற செம்ம பவர்ஃபுல்லான பர்சன். யாரையும் ஒன்பது நோக்கெல்லாம் நகரத்தில் நான்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோபத்தில் கூட போகிறப்ப நான் வந்து, சார் உங்கள் வேலைண்ணே போய் டைரக்ட் பண்ணுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி அனுப்பிச்சிட்டே இருப்பார் ஒன்பது நோக்கி நகரத்தில். ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. இங்கே அவர் இல்லைங்க உடனே வந்தீங்கலாம் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியலற்று இருக்கலாம். அரசியல் உடையவர்களாக மாறும்போது, விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். ஒரு எச்சரிக்கை. நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொல்லணும், நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம், இது ரியாக்ட் ஆகுன்றதை வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமாக நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலைங்க, மற்ற தலைவர்கள் போல வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பல பேர் உருவாக்கியிருக்காரு, பல பேரை படிக்க வச்சிருக்காரு. மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதில் என்னன்னா, அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர். நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர். பௌத்த கோயிலை முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தர்களாக மாற்றியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது, இது வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா, ஏன்னா அவர் சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தரா மாறினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவர் அவாய்ட் பண்ணிருக்காரு. முழுக்க வந்து தன்னை பௌத்தரா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக்கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு. ஸோ அந்த பௌத்த அறநெறி அவர் வந்து தனியாக மாத்திருக்கு. அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு. அவர் அதை நம்பியிருக்காரு. ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனால் இந்த சூழ்ச்சியை நம்ம சரியா புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் இந்த கோணத்திலும் ஆம்ஸ்ட்ராங்குடன் படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த கூட்டம் இதோட வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் மட்டும் நீங்க வந்து நினைச்சிடாதீங்க. நாங்கள் திரும்ப சொல்றோம், நீங்க எங்களை என்னன்னாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமை கிடையாது. நாங்கள் ஒரு மேயர் ஒரு அம்மா இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக மாறணுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் சார் உங்களால் பார்க்கணும் அப்படின்னா பயம் உங்களுக்கு? நீங்களாம் ஒன்றும் தரல முடியாதா? நான் கேட்குறேன். நான் எப்போ இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நீங்க ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, தனித்தொகை மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்படி நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க? எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்றுங்க? நீங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்லை எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது? எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை.
ஸோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி, ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது, ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ, நீங்கள் எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசுறீங்க? எப்போ பேச போறீங்க? எப்போ பேச போறீங்க? அப்ப பேசலன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு நான் சொல்றேன். இது ரொம்ப நியாயமான கோரிக்கை, ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை. நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும்? ஸோ இதுதான். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இந்த அதிகாரம் ரிசர்வேஷன் கோட்டானால உங்களுக்கு வந்திருக்கு. அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் சுகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்போ நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்போ உங்களால் வந்து பார்க்க கூட முடியல, அதுக்காக பேச முடியல, ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் அடிமைகளா? அடிமைகள் இல்லையா? ஸோ நாங்க அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிள்ளைகள். நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம், பயம் இல்லாமல் வாதாடுவோம், பயம் இல்லாமல் சேருவோம், பயம் இல்லாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம். ஆனால் சட்டத்தின் வழிபடி, ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை. ஸோ அதுதான். அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம், அப்படி ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இல்லை. ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணன் திருமாவளவுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவுசெய்து உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். ஒவ்வொரு அண்ணனுக்கும் சொல்றேன். ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சி அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம் சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்க, அண்ணன் எனக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கேன், நீ ஏன் புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்லை. நிறைய பேர் போயிட்டு அண்ணன் போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் சொன்ன தெரியுமா, எதுவுமே சொல்ல, தம்பி இருக்கட்டும், தம்பி பண்ணிட்டோம். அப்படிதான் எல்லா இயக்கங்களும். நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது, நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால முடியாது. பல வாய்ஸஸ், நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது. அதிகாரத்துக்கு எதிராக போகிறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இங்க இருக்கிற அரசியல் நம்மளை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து இங்க பட்டியலின சமூகத்தில் இருக்கிற 3 டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. யார் பிரிச்சது? ஏன் முன்னாடி வந்து 80களில் 90களில் வந்து ஒன்னா ஆரம்பிச்ச கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் இல்லை? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.